ஹாய் சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த பிளவுஸ் வந்து சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பர்ஃபெக்ட் லைன் எப்படி போடுறது அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அது எப்படி நம்ம கிளாரிட்டியாக பர்ஃபெக்டாக தைக்க போகிறோம்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நான் சொல்லித்தரேன், நீங்கள் கற்றுக்கிங்க. இது நம்ம வந்து ஆல்ரெடி ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டு பிளவுஸு. இது சைடு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணணும். இது சைடு எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பிளவுஸ்க்கு கையளவு, இப்போ இதில் வந்து கை சுற்றளவு நம்ம மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் வச்சுக்கணும். கை சுற்றளவு மார்க் பண்ணிட்டோமா? கை சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்த குறுக்கு போட்டு தைச்சி நிறுத்திக்கணும். இப்போ அக்கல் பகுதியை மார்க் பண்ணணும். இந்த ஷோல்டரை கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் ஜாயின் பண்ணியிருக்குமா, இந்த ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு இந்த ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்டோட இதை மார்க் பண்ணணும். இங்கேருந்து கரெக்டாக வச்சு இங்கே லைன் கரெக்டாக இருக்குங்களா? இங்கே ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த பீஸையும் கரெக்டாக பிடிக்கணும். இந்த அக்கிள் மேலே கீழே இல்லாமல் ரெண்டுத்தையும் சேர்ந்து கரெக்டாக பிடிக்கணும். நம்ம பிடிச்சோனாக்கா இங்கே தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா, இந்த சைடு மார்க் பண்ண இங்கே மார்க் பண்ணியிருக்கோமா, இந்த இடத்துல எடுத்துன்னு வந்து நம்ம ஊசியை நிறுத்தணும். கரெக்டாக அங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துணும். கீழே இருக்க துணி நவரக்கூடாது, இதாகக்கூடாது. கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இது வரைக்கும் நிறுத்திட்டோமா? இங்கேருந்து இப்போ இது பாடியோட பீஸு. பாடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டாக மடித்தோன்னா, ரெண்டாக மடிக்கிறோமா? மடித்தாக்கா இதான் சென்டர் பாயிண்ட். இப்படி வச்சுக்கோங்க, இதுதான் சென்டர் பாயிண்ட். இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன். 7.5. இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த சுற்றளவை இந்த சென்டர் பாயிண்ட், இது ஐப்பட்டி. ஸோ ஐப்பட்டி நம்ம விட்டு இது சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து இங்கே வருதுங்களா? இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த பீஸ் இங்கே வச்சு இங்கே சென்டர் பாயிண்ட் அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்கு இல்லைங்களா? இது ரெண்டு, ஒரு மேலே ஒன்று கீழே இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து கீழ் பீஸ்க்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு சைடு நம்ம தைச்சிட்டோம், இன்னொரு சைடும் தைச்சிட்டோம். இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது இப்போ இந்த சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதே சேமாக நம்ம இந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம். கை சுற்றளவுக்கு கை சுற்றளவு சேம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு குறுக்கு போட்டு நிறுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வச்சுட்டு இந்த பீஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அளவு ப்ளவுஸ்லேருந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம பண்ணும்போது நம்ம தைக்கிற ப்ளவுஸ் ஒரு சைடு வச்சு இன்னொரு சைடு மார்க் பண்ணலாம். ஏன்னாக்கா டிஃப்ரென்ஸ் வராது. நம்ம பண்ணும்போது மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. அதே இடத்துல நிறுத்திட்டு இப்போ இந்த சைடு மார்க் பண்ணும்போது இங்கே மார்க் பண்ணியிருக்குமா, இது சென்டர், இது சென்டர் பாயிண்ட். இந்த இடத்துல இது நிற்போம். ஏன்னாக்கா இது கொக்கி பட்டி உள் சைடில் தான் வரும். ஸோ நிறுத்திட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல். இப்போ இடுப்பு அளவு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தைச்சிட்டு இப்போ இந்த ஐப்பட்டியோட இந்த ஐப்பட்டி சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சுட்டு கரெக்டாக கொக்கி பட்டி அளவுக்கு கரெக்டாக வரணும். இந்த ஐப்பட்டியில் அந்த ஐப்பட்டி இது இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குங்களா? இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்குது. அப்போ பாடி செக் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி ஐப்பட்டிலேருந்து ஐப்பட்டி வச்சுட்டு இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் வரைக்கும் அதே மாதிரி அந்த அக்குள்ல இருந்து இந்த அக்குள் வரைக்கும் அங்கேருந்து இந்த கொக்கி பட்டி வரைக்கும் கரெக்டாக இருக்குங்களா?
ஸோ பாடியும் கரெக்டாக. இப்போ இது அலோவ் ப்ளவுஸு, பட் அலோவ் ப்ளவுஸும் இப்படி போட்டிருக்கேன், நாம் தைச்ச ப்ளவுஸும் இப்படி போட்டிருக்கேன். அலோவ் ப்ளவுஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேப் இருக்குது பார்த்தீங்களா, எப்படியோ ஒரு 3 இன்ச்சஸ்க்கு கேப் வருது இல்லைங்களா. இந்த மாதிரி வரும்போது நம்ம போடும்போது ப்ளவுஸ் வந்து முன்னாடி ரொம்ப இழுத்து போடுற மாதிரி வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பே இல்லை பார்த்தீங்களா, அப்படியே நம்ம குக்கி பட்டி ஐப்பட்டி போடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது ப்ளவுஸ் நம்ம இழுத்து போடுற ப்ராப்ளம் எல்லாம் வராது. நம்ம போடுறது அப்படியே கம்ஃபர்டபுளாக அப்படியே குக்கி மாட்டுற மாதிரி வரும். இதுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். நம்ம இந்த மாதிரி தைக்கும் போது பர்ஃபெக்டாக போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நெக்கிலேருந்து ஹிப்லேருந்து ஷேப் வரைக்கும் கரெக்டாக உட்காரும். இது ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி போட்டு பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை டைலரிங் கற்றுக்க போகிறாங்களா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டைலரிங் பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுனே இருக்கலாம்.